ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்ஷர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் சோமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் ரவை சேர்த்து, தேவையான அளவு உப்பு சேர்த்து, கொஞ்சமாக நெய் சேர்த்து முதல்ல இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சா போதும். இப்போ இது 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். இப்போது இன்னொரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் உடச்ச கடலை, கூடவே 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக பொடி பண்ணி வச்சுக்கிட்டால் போதும். இப்போ ஒரு வானலில் கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு 1/2 கப் தேங்காய் துருவி நல்லா வறுத்துக்கலாம். வாசனை வர வரைக்கும் வறுத்த போதும். இது நல்லா வறுபட்டதும் அடுப்பை நிறுத்திட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரை இதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ சோமாஸ்குள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பூரிக்கெல்லாம் எப்படி மாவு திரட்டுவோமோ அந்த மாதிரி திரட்டினா போதும். ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருந்தால் போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப்பை உள்ளே வச்சுட்டு அதோட ஓரங்களில் கொஞ்சமாக நம்ம தண்ணி தடவிக்கலாம். அப்போ தான் அது நல்லா ஒட்டும். இப்போ இதை ஃபோல்ட் பண்ணி நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்ருங்க. அப்போ தான் அது பிரியாமல் இருக்கும். உங்ககிட்ட சோமாஸ் அச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு கூட ட்ரை பண்ணலாம். அது இன்னும் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு கையிலே ஈஸியாக வரும், அதனால் நான் அப்படி பண்ணுறேன். அப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடித்து விட்டால் இன்னும் கூட ஸ்ட்ராங்காக பிரியாமல் இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். நல்லா 2 பக்கமும் ப்ரௌனாக வர விட்டு எடுத்தோம்னா சோமாஸ் ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.